தினமணி நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகி திரு பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய சமீபத்திய பேட்டி ஒன்று பேசு பொருளாக மாறி இருக்கிறது. விஜய் குறித்த சில தகவல்களை அவர் அதில் பதிந்திருந்தார். அது குறித்த பதிவாக இந்த வீடியோ அமைகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தரவு மேலாண்மை பிரிவு அந்த குழு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னும் வியூக வகுப்பாளரும் கூட. திரு பிரவீன் சக்கரவர்த்தி இந்த தேர்தலை பொறுத்தளவில், தமிழக சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவில் சில மாதங்களுக்கு முன்பு அவர் சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு விவாதத்தை கிளப்பியது. கூட்டணி குறித்து பேசிய பல்வேறு விஷயங்கள், திரு மாணிக்கம் தாகூர் பேசிய சில கருத்துக்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆனால் ஒரு வழியாக அவையெல்லாம் சரி செய்யப்பட்டு, இடங்கள் உறுதி செய்யப்பட்டு, எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டு இப்போ களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் திமுக தலைமையிலான அந்த கூட்டணி கட்சியினர். காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எல்லா கட்சியுமே களத்தில் வேகமாக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி நாளிதழ் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில் சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. பகிர்ந்து கொண்ட அந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் அவர்களோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடாக இருந்தது. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலைங்க, நீங்க கற்பனையாக சொல்லாதீர்கள் என்று சொல்லி திரு பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்தாரா திரு விஜய என்று கேட்ட பொழுது அது ஒரு தனிப்பட்ட சந்திப்பு என்று அந்த நேரத்தில் சொல்லப்பட்டுச்சு. இப்போ திரு பிரவீன் சக்கரவர்த்தி அந்த கேள்வி எழுப்புகின்ற பொழுது தான் மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய நலனுக்காக தான் மேற்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும், குறிப்பாக கடந்த 6 மாத காலமாக மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றுமே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையினுடைய ஒப்புதலோடு தான், அப்படி அப்ரூவல் ஆஃப் லீடர் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார். அதாவது அந்த தலைமையினுடைய ஒப்புதலோடு தான் ஒவ்வொன்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கும்போது விஜய் அவர்களுடைய இந்த சந்திப்பும் தலைமையின் ஒப்புதலோடு தான் நடந்தது அப்படிங்கிறத அவர் பகிரங்கப்படுத்தியிருக்கிறார். இரண்டாவது விஷயம், தான் மட்டும் தனியாக போய் விஜயை சந்தித்தோம் அப்படிங்கிறது இல்லை. கூடவே காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி இந்த சந்திப்பின் போது உடனிருந்தார். நானும் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகி, மூத்த நிர்வாகியருடைய எங்களுடைய நிர்வாகியும் சேர்ந்து தான் போய் திரு விஜய் அவர்களை அந்த நிர்வாகி யாருங்கிற பேரை அவர் வெளிப்படுத்தலை. ஸோ இதன் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த சந்திப்பு நடந்ததுங்கிறது தனிப்பட்ட சந்திப்புன்னு முன்னாடி சொல்லப்பட்டதுங்கிறது இல்லை, காங்கிரசினுடைய தலைமையோட ஒப்புதல் என்று சொல்கின்ற பொழுது தலைமைங்கிறது நம்ம எல்லாரையுமே எடுத்துக்கொள்ள முடியும். காங்கிரசினுடைய மல்லிகார்ஜுன கார்கே, குறிப்பாக திரு ராகுல் காந்தியினுடைய ஒப்புதல் பேர் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது என்பது அவருடைய அந்த பேட்டியின் மூலமாக உணர முடியுது. இன்னொரு காங்கிரஸ் நிர்வாகியும் கூட சென்றிருக்கிறார் அப்படிங்கிறது அந்த காங்கிரஸ் யாருங்கிறது வெளிப்படுத்தலை. அப்போ 2 பேர் போயிருக்காங்க அப்படின்னு போது அப்போ ஒரு ஏதேனும் ஒரு உடன்பாடு ஏற்படுவதற்கு, ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நிச்சயமாக நம்ம அரசியலில் இதை நம்ம பார்க்க முடியும். இல்லாட்டா அங்கே அவரை போய் பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஸோ அடுத்ததாக அப்போ அந்த கேள்வி, அப்போ நீங்கள் கூட்டணி பற்றி அவர்கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விக்கு அவர் பதில் அளிக்கலை. மாறா என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு அரசியலை பற்றி நாங்கள் பேசணும், விவாதித்தோம் அப்படின்னு சொல்கிறார். சார், தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசணும், விவாதித்தோம் அப்படின்னு சொல்லுவதுன்னா அப்புறம் என்ன இருக்குது? அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் எங்களுடைய அணிக்கு வருகிறீர்களா, இல்லை எங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் தானே. நாம் இருவரும் சேர்ந்தால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா தமிழ்நாட்டில்? நம்முடைய பலம் பலவீனம் என்ன, நம்முடைய எங்கன்னு சொல்வது காங்கிரஸுடைய பலம் பலவீனம் என்ன, தாவேக்கருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, ஸோ இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக புரிதல். கூட்டணி அப்படிங்கிறது அந்த வார்த்தை ஒரு மாதிரி இருக்கலாமே தவிர அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத திரு பிரவீன் சக்கரவர்த்தி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தொடர்ந்து அவர்கிட்ட நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த தேர்தலை நாங்கள் என்ன நினைச்சோம் அப்படின்னா, ஒரு ரிவைவ் பண்ணுறதுக்காக, ரீபில்ட் பண்ணுறதுக்காக, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்காக ஒரு மறு கட்டமைப்பு செய்வதற்கான ஒரு தேர்தலாக நாங்கள் நாங்கள் பயன்படுத்த நினைச்சோம் அப்படிங்கிறது நினைத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நினைச்ச நடக்கலைங்கிற மாதிரியான அதுக்குள்ள ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அனுமன் மாதிரி காங்கிரஸ் இங்கே இருக்குது. அனுமன்னா அது தன்னுடைய பலமே எங்கள் பலம் எங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை அவர் பயன்படுத்துகிறாரு. அதை தாண்டி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ராகுல் காந்தியினுடைய குடும்பத்தில், ராகுல் காந்தினா அவருடைய குடும்பத்தினருக்கு, ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், சோனியா காந்தியாக இருக்கட்டும், முன்னாள் இந்திரா காந்தியாக இருக்கட்டும், அப்போ காந்தி ஃபேமிலிக்கு, அந்த குடும்பத்திற்கு ஒரு நற்பெயர் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ அதை நம்ம பலப்படுத்த ஏன் விரும்பக்கூடாது? அவ்வளோ ஒரு பலம் இன்னும் அதை ஏன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான முயற்சியை ஏன் பண்ணக்கூடாது? ஸோ இதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்?
அப்போ ஆட்சியில் பங்கு கேட்பது, கூடுதல் இடங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலம் தானே பலப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒரு சூழலும் இருந்துச்சு. அது சம்பந்தமாக தான் நான் நிறைய விஷயங்கள் பேசினேன் அப்படிங்கிறத வந்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி அதை வந்து வெளிப்படுத்துறாரு. சரி, அப்போ இந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுதுதான் ஒரு கட்டத்தில், அதாவது ஒரு கட்டத்தில் நம்ம சொல்றது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது பார்த்தீங்கன்னா இங்க சில இழுபறி நீடிச்சக்கூடிய காலகட்டம். அப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய நிர்வாகிகள் எல்லாம் டெல்லியில போய் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது அப்படிங்கிற போது அதையும் பிரவீன் சக்கரவர்த்தி வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இதை பத்தி பேசுகின்ற பொழுது அதிக சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல, அங்க வந்திருந்த நிர்வாகிகள்ல 2 பங்கு பேர், 2 பங்கு பேர் அதிக சீட் நிச்சயமாக திமுக வாங்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொன்னாங்க. ஒரு சில பேர் அதுல சில பேர் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சியில் பங்கு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்போ அதிக சீட்டு வேணும் அப்படின்னு கேட்ட அந்த டிமாண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 2 பங்கு போது ஒரு மெஜாரிட்டி ஆகுதுல்ல. 2 பங்கு பேர் இப்போ கொடுத்திருக்கக்கூடிய அல்லது இப்போ கொடுக்க அவர்கள் நினைத்திருக்கக்கூடிய அந்த நம்பர் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கூடுதல் இடங்கள் வேணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான், ஒரு சிலர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற டிமாண்டை வைக்கலாம் அப்படின்னு. இன்னும் ஒரு சில பேர், அதுல இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, அதர் ஆப்ஷன், இன்னொரு ஆப்ஷனுக்கு போகலாம் அப்படிங்கிற கருத்தும் அங்கே பேசப்பட்டிருக்கு. அப்போ 3 விஷயங்கள், அதிக சீட்டு திமுகவில் டிமாண்ட் பண்ணணும், அதே நேரத்தில் நம்ம ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேட்கணும், 3வது அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அதர் ஆப்ஷன்ஸுக்கு போகலாம். அந்த அதர் ஆப்ஷனுங்கிற அந்த நம்பர் வந்து ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. பெரும்பாலான பேர் திமுக கூட்டணியில் தான் கண்டினியூ பண்ணணும்னு விரும்பியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சீட்டு அதிகமாக வாங்கிடணும் இந்த தடவை அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருக்கிறாங்க என்பது அந்த கூட்டத்தில் நடந்தது. திரு பிரவீன் சக்கரவர்த்தி இந்த கூட்டத்தில் இருக்கார். அதனால் அவர் சொன்ன விஷயம் இதில் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கார். அப்போ அது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த முறை விட ஒரு 3 சீட்டு அதிகமாக வாங்கி பெற முடிந்தது இருந்தாலும் கூட, இந்த பிரச்சனை அப்படிங்கிறது, இந்த சீட்டு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இப்போ உள்ள பிரச்சனை இல்லை, காலகாலமாக அது இருந்துகிட்டு இருக்கு. காரணம், நம்பர் குறைவாக இருக்கிறனால எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் அந்த இடங்களில் அந்த இடங்களை வந்து பிரித்து கொடுக்கறதுல பல சிக்கல்கள் காங்கிரஸுக்கு இருக்குது. அதனால அது இப்போ உள்ள பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு முறையும் இருக்குது, அது இந்த முறையும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக அந்த விஜய் கொடுத்த கேள்விக்கு அவர் சொல்ல, இவர் வந்து டிஸ்டர்பர், அவர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார். இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடை பொறுத்த அளவில் இந்த 2026 இந்த தேர்தல் வந்து ஒரு கடினமான தேர்தலாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அந்த நேர்காணல்ல. பல கேள்விகள் நம்ம அதை வந்து நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்கோம். இன்னொன்று, இன்று 2-3 நாளுக்கு முன்பு சென்னையில் அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது சில விஷயங்களை வெளிப்படுத்தினார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட செய்தியாளர் சில கேள்விகள் கேட்கின்ற பொழுது அவரும் இந்த மாதிரியான விஷயங்கள், காங்கிரஸ் கட்சியை பொறுத்த அளவுலங்க ஒரு மதிப்பு, மரியாதை, அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான். அதில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது, நாங்கள் வந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை வந்து சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, விஜய் குறித்து அவர் கேள்வி அவர்கிட்ட எழுப்புகின்றப்ப அவர் சொல்றாரு, கடந்த ஒரு வருடமாக அதாவது கட்சி தொடங்கப்பட்ட விஜய் கட்சி தொடங்கின காலகட்டம் தொடங்கியே வந்து நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை வந்து நீங்க வந்து லேசா எடை போட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணிட்டு 18% 20% வரை வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சூழல் விஜய்க்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த செய்தியாளர் சேர்ந்து சென்னை விமான நிலையத்தில் பேசும்போது கடந்த 6ஆம் தேதி, இந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பேசுகின்ற பொழுது இந்த ஒரு கருத்தை வெளிப்படுத்தினாரு. அதே தான் இப்போ இந்த பேட்டியில் சொன்ன ஒரு விஷயத்தையும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்ல, யாருக்குமே ஒரு எளிதான ஒரு தேர்தலாக இது அமைந்திருக்காது அப்படிங்கிறதான். ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி, நாங்கள் அங்கே வைக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு ஒரு ஈஸியான தேர்தல், அதிமுகவும் ஒரு எளிமையான தேர்தல் இல்லை, புதிதாக வந்தக்கூடிய தாவேக்காவுக்கும் தேர்தல் புதிதாக அது ஒரு ஈஸியான தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் ஒரு கடினமான ஒரு தேர்தலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடந்த 6ஆம் தேதி அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வெளிப்படுத்துறாரு. ஸோ இந்த விஷயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த நேரத்தில் அவர் இதை பேசியிருப்பது, அதாவது களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது ஒரு அலைன்ஸு வந்து இடங்கள்லாம் பிரிக்கப்பட்டு வேட்பாளர்கள்லாம் அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்கள் நேருக்கு நேராக மக்களை சந்தித்து தங்களுக்கு ஆதரவை திரட்டி கொண்டிருக்கூடிய நேரத்தில் கட்சியினுடைய தலைவர்கள், நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் நேரடியாக போய் மக்களை சந்தித்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் இது விஜய் குறித்தும் அந்த கூட்டணி குறித்தும் அவர் வெளிப்படுத்தி இருப்பது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையற்ற ஒரு விவாதத்தை இந்த இடத்துல கிளப்பி உள்ளது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து நிச்சயமா பார்க்க முடியும். ஒரு பக்கம்
ஒரு சின்ன தோசையை கொடுத்துட்டு எல்லாரும் பங்கெடுத்துக்கங்க அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் ஒரு கல்யாண விருந்து வச்சு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு தலைமை, காங்கிரஸ் கட்சி தலைமை பல காரணங்கள்னால, நாங்க காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி, வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல காரணங்களுக்காக இந்த ஒரு 28 சீட்டுக்கு ஒத்துட்டு இருக்கோம். இதை எப்படி நாம் ஒப்பிட்டு பார்க்கணும்னா, திருநெல்வேலியில திரு விஜய் அவர்கள் நேற்று பேசுகின்ற பொழுது உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. இது எந்த அர்த்தத்துல அவர் சொல்றாரு அப்படிங்கிறதுல ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஏன் குறிப்பிட்டு காங்கிரஸை மட்டும் அவர் சொல்லணும்? உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் நம்மோட வேற கட்சிகளை குறிப்பிடல. வேற கட்சி குறிப்பிட முடியுமா முடியாதாங்கிறது வேற. ஆனால் வேறு கட்சிகளை குறிப்பிடாமல், இன்னும் சொல்லப்போனா சில மாநில கட்சிகளை கூட அவர் சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல குறிப்பாக திருநெல்வேலியில உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் நம்மோடு தான் இருக்கிறார்கள், தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொல்வதையும் இந்த மாதிரியான விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இது திமுகவிற்கு ஒரு எரிச்சலை ஊட்டக்கூடிய ஒரு செய்தியாக நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு ராகுல் அவர்களும் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இப்போது வரை அமையவில்லையே என்ற ஒரு பேச்சும் இருந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில கடைசி வரை இழுபறியில தான் அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. அங்கு ஒன்றாக இணைந்து பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படவில்லை. அதை பல விஷயம் சொல்றாங்க. அது எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. அது சந்திப்பை யாரு தடுக்கிறாங்க அல்லது யாருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குதுலாம் பல கேள்விகள் உள்ள இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலையும் அது போன்ற நிலை ஏற்பட்டு விடக்கூடாது. இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுதுதான் இந்த அணி மீது, திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மீது மக்கள் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை விமர்சகர்களால் வைக்கப்படுகிறது. இந்த பார்வை வைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் இப்படி ஒரு பேட்டியும் இப்படி ஒரு செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஒரு சிறிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.